A solution of a salt of metal was electrolyzed for 15 minutes. So time வந்து என்னது 15 minutes கொடுத்துருக்காங்க. எப்போவுமே minutes செகண்ட்ஸாக மாற்றிக்கோங்க. into 60 secondsன்னு போட்டால் போதும். ஓகே, with a current of இவ்வளோ current I is equal to எத்தனை 0.15 ampere கொடுத்துருக்காங்க. The mass of the metal deposited, எவ்வளோ mass deposit ஆகிருக்கு. கேத்தோடில் தான் எப்போவுமே ரிடக்ஷன் நடந்து மாஸ் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகும். அது எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்குன்னா 0.783 கிராம் டெபாசிட் ஆகிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த மெட்டல். ஸோ இதில் மெயினாக நம்ம இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ்க்குள்ள ஃபார்முலா என்னது அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை இசட் ஃபேக்டர். ஸோ இசட் ஃபேக்டர் இதில் என்னது அப்படின்னா த சார்ஜ், எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. ஓகே, கன்சிடர் ஒரு காப்பர் எடுத்துக்கோங்களேன். காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரான், ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் நான் எடுத்துக்கிறேன். 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி நம்மளுக்கு காப்பர் டெபாசிட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு காப்பர் அயான் வந்து என்னதான் கன்வெர்ட் ஆகிருக்கு, ஒரு காப்பர் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதை 1 அப்படின்னு சொல்கிறத விட 1 மோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 மோல் ஆஃப் காப்பர் மெட்டல் டெபாசிட் ஆக எவ்வளோ மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்பட்டிருக்கு, 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்பட்டிருக்கு. நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்குள்ளே சார்ஜ் என்னன்னு தெரியும்ல, 96500 கூலும். ஸோ 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் எத்தனை கூலும் சார்ஜ் தேவைப்படுது, 96500 இன்ட்டு 2 கூலும். இவ்வளோ சார்ஜ் நம்ம பாஸ் பண்ணாதான் எத்தனை 1 மோல் ஆஃப் காப்பர் வந்து டெபாசிட் ஆகுது. இதில் இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுதான் என்னதுன்னா இந்த இசட் ஃபேக்டர். அதாவது ஒரு மோல் ஆஃப் மாஸ் வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஸோ எத்தனை மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அதுதான் இந்த இசட் ஃபேக்டர். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா படி என்னது, ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா படி மாஸ் டெபாசிட்டட், இப்போ மாஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இசட் இன்ட்டு ஐடி. ஸோ பேசிக்லி நம்ம ஒரு இடத்துல ஒரு ரிடக்ஷன் ஆகி மாஸ் டெபாசிட் ஆகுதுன்னா எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் மாஸ் இருக்குது. ஸோ இதில் Q வந்து இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஸோ மாஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q தான் ஆக்சுவலி. அதாவது எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆகிருக்கோ அவ்வளோ மாஸ் டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த லா. ஸோ இதில் Qக்கு பதிலாக நம்ம ஐடி போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலாக ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இந்த இசட் வேல்யூ. இந்த இசட் வேல்யூ என்னது அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். ஓகே, இது என்னது, எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை ஐடின்னு போட்டுக்கலாம்ல. எம் டிவைடட் பை ஐடின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போது இதில் வந்து இந்த இசட் என்னது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு கூலும் சார்ஜ் நம்ம பாஸ் பண்ணச்சில் எவ்வளோ மாஸ் டெபாசிட் ஆயிடுச்சு, அதுதான் அந்த இசட் வேல்யூ. சரியா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த காப்பரே கன்சிடர் பண்ணி வச்சுப்போமே. இப்போது இதில் வந்து காப்பரோட மாலர் மாஸ் என்னது அப்படின்னா 69 something. ஓகே, 69.3 something. ஓகே, ஸோ ஒரு மோல் ஆஃப் காப்பரில் இத்தனை கிராம் மாஸ் இருக்கும். சரியா, இது டெபாசிட் ஆகுறதுக்கு எத்தனை கூலும் தேவைப்பட்டுச்சு, 2 × 9600 கூலும் தேவைப்பட்டுச்சு. அதே இது ஒரு கூலும் இப்போது நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ மாஸ் நம்மளுக்கு வந்து அதில் வந்து டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா இந்த இசட் வேல்யூ. ஸோ இதில் இசட் கால்குலேட், இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்லித்தரேன். ஸோ இதை லைக் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இசட் இன்ட்டு 2 × 96500 இஸ் ஈக்குவல் டு 1 × 69.3. ஸோ இசட் எப்படி எழுதலாம், இசட் இஸ் ஈக்குவல் டு 69.3 டிவைடட் பை 2 × 96500. இதில் வந்து இந்த 69.3 தான் என்னது மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் பேசிக்காக அந்த 69.3க்கு பதிலாக நம்ம மோலார் மாஸ்ன்னு எடுத்துப்போமே. ஏன்னா இந்த கொஸ்டினில் காப்பர் அப்படி எந்த மெட்டல் பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் மோலார் மாஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த 2னா என்னது, அந்த இசட் ஃபேக்டர். ஸோ என்னன்னு எடுத்துப்போம், இல்லை இசட் ஃபேக்டர்னு கூட எடுத்துக்கலாம். இன்ட்டு 96500. ஓகேவா, ஸோ இந்த மோலார் மாஸ் டிவைடட் பை n தான் என்னதுன்னு சொன்னேன் ஆல்ரெடி, ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே, ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் டிவைடட் பை 96500 தான் என்னது இசட்.
ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவலன்ட் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த இசட் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எம்மையும் ஐடியையும் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எம்முக்குள்ள வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. மாஸ் டெபாசிட்டட் 0.783 கிராம் டிவைடட் பை ஐ வேல்யூ வந்து 0.15 ஆம்பையர் இன்ட்டு 15, டைம் வந்து 15 into 60 செகண்ட்ஸ். ஸோ இதில் இந்த ஆம்பையரையும் செகண்டும் இருக்குல்ல, இந்த ஆம்பையர் செகண்ட் பதிலாக நீங்கள் கூலும் அப்படின்னு எழுதிக்கலாம், அதாவது சைன் பை சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.0058 கிராம். கீழே உள்ள கூலும் மேலே போஸ்டில் கூலும் இன்வர்ஸ். ஸோ இதுதான் இசட் வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணும், ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு 96500 கூலும், அப்படி தானே. ஸோ இசட் வேல்யூ என்னது, இசட் வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம், அது அப்படியே போடணும். ஓகே, 0.0058 கிராம் கூலும் இன்வர்ஸ் இன்ட்டு 96500 கூலும். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்னதுன்னா இந்த கூலுமும் கூலும் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் நம்மளுக்கு 559.7 கிராம். ஸோ இதுதான் என்னது, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த கிவன் மெட்டல். ஸோ ஏதோ ஒரு மெட்டல் வந்து இருக்குது, அந்த மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸ் வந்து இதுதான். ஓகே, தேங்க்யூ.